அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயில் டைமில் வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு வெள்ளரிக்காய் இருந்தால் போதும், நம்ம 2 கப் அளவுக்கு ஜூஸ் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. இதை வச்சு நம்ம ஆனியன் ரைத்தா மாதிரி பண்ணலாம், கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஜூஸ் இதில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண வெள்ளரிக்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 போல் புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புதினா சேர்க்கும் போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம புதினா எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். கூடவே ஒரே ஒரு ஏலக்காயும் 2 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சில் வாட்டர் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. இதை வந்து ஒரு ஃபில்டரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம்ஸ் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா சில்லுன்னு நல்ல குளுகுளுன்னு சூப்பரான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அப்படியே கப்பில் மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணல. பாருங்கள், ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.